பாகிஸ்தான் மண்ணில் புகுந்து வேட்டை கதரும் பயங்கரவாதிகள் யாரந்த மர்ம நபர்கள்? இது மோடியின் புதிய இந்தியா. இந்தியாவுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டுபவர்களுக்கும் இந்திய மண்ணில் இரத்த கரையை படிந்தவர்களுக்கும் தூக்கமில்லாத இரவுகள் பாகிஸ்தானில் தொடர்கின்றன. இது ஒரு புதிய இந்தியாவின் எழுச்சி மிகு முகம். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை வேரோடு அறுக்க இந்தியா இப்போது தற்காப்பு நிலையில் இல்லை. மாறாக எதிரிகளின் கோட்டைக்கே சென்று பதிலடி கொடுக்கும் துணிச்சலான பாதையில் பயணிக்கிறது. கடந்த சில காலங்களாக பாகிஸ்தான் மண்ணில் இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாத இயக்கங்களின் தளபதிகள் அடுத்தடுத்து மர்மமான முறையில் கொல்லப்படுவது உலகரங்கில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக லஷ்கர்-இ-தைபா அமைப்பின் முக்கிய தூண்களாக கருதப்படுபவர்கள் அடையாளம் தெரியாத நபர்களால் வேட்டையாடப்படுவது ஒரு தொடர்கதையாகிவிட்டது. இந்த வரிசைகள் மிக சமீபத்திய மற்றும் அதிரடியான சம்பவம் லஷ்கர்-இ-தைபா தளபதி பிலால் ஆரிஃப் சலாபியின் மரணம். பாகிஸ்தானின் முரிட்கேவில் உள்ள மார்க்ஸ் தைபாவில் ஈத் தொழுகை முடிந்து வெளியே வந்த அந்த பயங்கரவாதியை மர்ம நபர்கள் சுட்டும் கத்தியால் குத்தியும் தீர்த்து கட்டிவிட்டனர். இந்தியாவால் மிகவும் தீவிரமாக தேடப்பட்டு வந்த இவன் பாகிஸ்தான் ராணுவத்தின் பாதுகாப்பில் இருப்பதாக கருதப்பட்ட இடத்திலேயே வீழ்த்தப்பட்டிருப்பது அந்த நாட்டு பாதுகாப்பு படையினரையே அதிர வைத்துள்ளது. இதற்கு சில நாட்களுக்கு முன்புதான் பெஷாவர் நகரில் முகமது காசிம் குச்சார் என்ற சல்மான் என்ற பயங்கரவாதி மர்மமான முறைகள் சுட்டுக் கொல்லப்பட்டான். இவனும் லஷ்கர்-இ-தைபா அமைப்பில் முக்கிய பொறுப்பிலிருந்து இந்தியாவுக்கு எதிராக சதி செய்து வந்தவன் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மர்ம நபர்களின் வேட்டை இத்துடன் நின்றுவிடவில்லை. இந்தியாவின் காஷ்மீர் பகுதிகள் 26 பேரின் உயிரை பறித்த பஹல்காம் தாக்குதலின் பின்னணியில் இருந்த பாகிஸ்தான் ராணுவ லெப்டினன்ட் கர்னல் இம்ரான் தயால் மற்றும் அந்தந்த தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட தேரா இஸ்மாயில் கான் ஆகியோர் அடுத்தடுத்து விண்ணுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இவர்களை கொல்வது யார், எங்கிருந்து வருகிறார்கள் என்பது பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ISIக்கும் அந்நாட்டு ராணுவத்திற்கும் இன்று வரை புரியாத புதிராகவே உள்ளது. பாகிஸ்தானின் தெருக்களில் சுதந்திரமாக திரிந்த பயங்கரவாதிகள் இப்போது தங்கள் உயிருக்கு அஞ்சி பதுங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். தீவிரவாதிகள் அவர்களின் பாணியிலேயே பதில் பெறுவார்கள் என்ற கொள்கை இன்று களத்தில் நிரூபிக்கப்பட்டு வருகிறது. இந்தியாவை தொட்டால் எங்கு இருந்தாலும் விடமாட்டார்கள் என்ற அச்சம் இப்போது எல்லைக்கு அப்பால் உள்ள பயங்கரவாத முகாம்களில் எதிரொலிக்கிறது. மோடியின் இந்தியா தனது வீரத்தையும் விவேகத்தையும் உலகிற்கு செயல்கள் மூலம் காட்டி வருகிறது.